welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சாம புட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுவும் ஒரு இட்லி தட்டல வச்சு எப்படி வேக வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இது சவுத் இந்தியால ஒரு ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது ரொம்ப வாசனையா இருக்கும். உங்ககிட்ட புட்டு ஸ்டீமர் இல்ல நீங்க கவலைப்பட தேவையே கிடையாது. இது ரொம்ப ஹெல்தி அண்ட் ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு சாமை சேர்த்துக்கோங்க. இத ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சாமையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல நிறைய மெக்னீசியம் இருக்கு. அது உங்களோட ஹார்ட் ஹெல்த்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். இதுல நிறைய விட்டமின் B3 சத்து இருக்கு. இது உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸை லோவர் பண்ணும். இது உங்களோட ஃபேட் மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட பாடி டிஷ்யூவை ரிப்பேர் பண்ணும். அப்புறமா எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ 3 நிமிஷம் ஆயாச்சு. உங்களோட சாமை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா வாசனையும் வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதும் இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அரைச்ச பவுடரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. எப்போவுமே வீட்டில் காய்ச்சின நெய்யே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக கிடைக்கும். நான் ஆல்ரெடி வீட்டில் எப்படி நெய் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ நமக்கு ப்ராப்பரான கன்சிஸ்டன்சியில் மாவு வந்தாச்சு. ஸோ தண்ணி சேர்க்குறது ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட சாமை புட்டு ஃபில்லிங் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவும் ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தேங்காய் சேர்த்துருங்க. அப்புறமா அதுக்கு மேலே இந்த சாமை புட்டு ஃபில்லிங்கை வச்சு மேலே வரைக்கும் ஃபில் பண்ணிடுங்க. இதை லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த புட்டை அப்படியே அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதே மாதிரி 4 குழியிலையும் ரெடி பண்ணிடுங்க. இப்போ இது வேகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த மூடியில் இருக்கக்கூடிய ஹோல்லேருந்து ஸ்டீம் வெளியே வர ஆரம்பிக்குது. அப்படின்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஹெல்தியான சாமை புட்டு இட்லி தட்டிலே சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. இதை கொஞ்சமாக தேங்காய் பால் அப்புறமா நாட்டு சக்கரை கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த சாமை புட்டு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.